ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், மகா எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இந்த வீடியோ மட்டும் நீங்கள் கவனமாக கவனிச்சிங்க அப்படின்னா இந்த வீடியோ முடியும் போது நிறைய தமிழ் வாக்கியங்களை உங்களால் இங்கிலீஷில் ரொம்ப சூப்பராக ஈஸியாக பேச ஆரம்பிக்க முடியுங்க. பாருங்களேன், நம்ம தமிழில் அடிக்கடி இந்த சென்டென்ஸ் பேசுவோம். கொஞ்ச நாளைக்கு முன்னாடி சொல்லுவோம் பார்த்தீங்களா? இது எப்போ வாங்கினீங்க? கொஞ்ச நாளுக்கு முன்னாடி வாங்கினேன். நீங்கள் எப்போ சென்னைக்கு போனீங்க? கொஞ்ச நாளுக்கு முன்னாடி போனேன். இது நம்ம நேச்சுரலாக சொல்கிறோம் பார்த்தீங்களா? ஆனால் இதே நம்ம அழுத்தி எம்பசைஸ் பண்ணி நம்ம சொல்ல வரும்போது கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தான். இது எப்போ வாங்கினீங்க? கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தான். நீங்கள் எப்போ சென்னைக்கு போனீங்க? இப்போ கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தான். புரிஞ்சா உங்களுக்கு? இந்த மாதிரி தமிழ் வாக்கியங்களை வச்சு நம்ம நிறைய தமிழ் வாக்கியங்களை என்ன பண்ணுவோம்? நிறைய பேசுவோம். ஸோ இந்த வார்த்தைக்கு என்ன வருது, அதாவது இந்த சென்டென்ஸ்க்கு என்ன வருதுன்னு தெரிஞ்சு அப்படின்னா நீங்களாகவே நிறைய சென்டென்ஸ் இங்கிலீஷில் சூப்பராக இப்போ இருந்து பேச ஆரம்பிக்க போகிறீங்க. ஸோ வீடியோவை கவனமாக கவனிங்க. வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி வீடியோவுக்கு லைக் பண்ணிட்டு பார்க்க ஆரம்பிங்க. ஓகே, இங்கே பாருங்களேன். கொஞ்ச நாளைக்கு முன்னாடி இதை நம்ம எப்படி சொல்லலாம் இங்கிலீஷில்? சிம்பிள் தாங்க. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி அப்படின்னா a few days ago. A few days ago. சேர்ந்து பேசுங்க பார்க்கும். கொஞ்ச நாளைக்கு முன்னாடி a few days ago. ஈஸியாக இருக்கா? நல்லா ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. ஒரு தடவைக்கு 10 தடவை என்ன பண்ணுங்க? a few days ago, a few days ago, a few days ago, a few days ago பேசி பேசி ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஓகேங்களா? இப்போ அடுத்து பாருங்களேன். கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தான் எம்பசைஸ் பண்ணி சொல்கிறோம் பார்த்தீங்களா? கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தாங்க நான் அவனை பார்த்தேன். கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தான் நான் அங்கே போனேன் சொல்லுவோம் பார்த்தீங்களா? ஓகே, இப்போ இந்த சென்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த தான் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தாங்க அந்த எம்பசைஸ் பண்ணி அழுத்தி சொல்கிறோம் பார்த்தீங்களா? இது எப்படி சொல்லலாம் அப்படின்னா சிம்பிள் தாங்க. ஜஸ்ட் a few days ago. ஓகேங்களா? புரிஞ்சா? கொஞ்ச நாளைக்கு முன்னாடி அப்படின்னா a few days ago. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தான் அப்படின்னா just a few days ago. ஈஸியாக இருக்கா? இப்போ நம்ம எல்லோரும் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா a few days ago, just a few days ago இதை வச்சு நம்ம நிறைய சென்டென்ஸ் பார்த்தீங்கன்னா மேக் பண்ணி பேச போகிறோம். ஸோ அதனால் வீடியோவை கவனமாக கவனிங்க. உங்களுடைய ஸ்பீக்கிங் ப்ராக்டிஸ்க்கு நம்ம சேனல் பார்த்தீங்க அப்படின்னா 30 days கிளாஸ்க்கான PDF ஃபார்மெட் இருக்குது, 15 days கிளாஸ்க்கான PPT ஃபார்மெட் இருக்குது, 2000 தமிழ் வாக்கிங்களை எப்படி இங்கிலீஷில் பேசணும் அப்படிங்கிற PDF ஃபார்மெட் இருக்குது. ஸோ இஃப் யூ வாண்ட், உங்களுக்கு வேண்டுமானால் விருப்பம் இருந்தால் நீங்கள் அதை வாங்கி பேசி ப்ராக்டிஸ் பண்ணலாங்க. இப்போ நான் தமிழில் பார்த்தீங்கன்னா இங்கே நான் 2 சென்டென்ஸ் எழுதியிருக்கேன். இந்த 2 சென்டென்ஸுமே பார்த்தீங்கன்னா நான் ஆன்சர் பண்ணுறதுக்கு முன்னாடியே உங்கள் எல்லாராலையுமே ஈஸியாக யோசித்து ஆன்சர் பண்ண முடியும். நமக்குள்ளே இருக்கிற பயம்தான் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளை பேச விடாமல் தடுக்குது. நமக்கு எல்லாருக்குமே இங்கிலீஷ் நல்லா தெரியும், புரியும், ஆனால் பேச தான் முடியல. அதுக்கு என்ன பண்ணணும்? என் கூட சேர்ந்து பின்னாடியே பேசி ப்ராக்டிஸ் பண்ணணும். நீங்களும் பர்சனலாக என்ன பண்ணணும்? தனியாக இருக்கும்போது நிறைய பேசி ப்ராக்டிஸ் பண்ணணும். ஓகேங்களா? ஓகேங்க. ஓகே, ஆன்சர் பண்ணலாமா? உங்களோட ஆன்சரை காமெண்ட்டில் வரிசையாக பண்ணுங்கள். ஃபஸ்ட் டைம் பாருங்கள். நான் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி அவனை பார்த்தேன். நான் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி அவனை பார்த்தேன். இயற்கையாக சொல்கிறோம், நேச்சுரலாக சொல்கிறோம் பார்த்தீங்களா? எந்த ஒரு எம்பசைஸ் பண்ணாமல் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நான் அவனை பார்த்தேன். சிம்பிளாக சொல்கிறோம். எப்படி சொல்லலாம் இதை? ஓகேங்க, இப்போ நல்லா கவனிங்களேன். இப்போ இந்த சென்டென்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா பாஸ்ட் டென்ஸில் தான் இருக்குது அப்படிங்கிறது நமக்கு நல்லா தெரியுது. ஏன் அப்படின்னா நான் அவனை பார்த்தேன். ஸோ முடிஞ்ச ஒரு ஆக்ஷனை பற்றி தான் நம்ம இப்போ பேசுகிறோம். ஸோ அதனால் நம்ம இந்த சென்டென்ஸை சிம்பிள் பாஸ்ட் டென்ஸில் தான் நம்மளால் பேச முடியும். பாஸ்ட் அப்படின்னா கடந்த, டென்ஸ் அப்படின்னா காலம். அப்படின்னா கடந்த காலத்தில் நடந்த ஒரு நிகழ்வை பற்றி பேச வரும்போது எப்படி பேசலாம்? சப்ஜெக்ட் வேர்ப், அந்த வேர்ப் பாஸ்ட் ஃபார்மில் தான் இருக்கணும். அவ்வளோதான். ஓகேங்களா? இங்கே யார் சப்ஜெக்ட்? யார் ஒரு செயலை செய்தார் அப்படின்னு சொல்ல வரோம்? பார்க்குற ஒரு செயலை யார் செஞ்சா? நான் தான். நான் ஓகே, நான் என்ன செயலை செய்தேன்? பார்த்தேன். பார்க்கறதுக்கு என்ன சொல்ல இங்கிலீஷில்? பார்க்குறதுக்கு சி அப்படின்னு சொல்லுவோம். சியோட பாஸ்ட் ஃபார்ம் என்ன? சா. ஓகேங்களா? அப்போ இந்த சா இதுதான் பார்த்தேன். சீனா பார்க்கிறேன், சா அப்படின்னா பார்த்தேன். ஐ சா, நான் பார்த்தேன். யாரை பார்த்தேன்?
யாரை பார்த்தேன்? சூப்பர். அவனை. அவனை எப்படின்னா நம்ம எப்படி சொல்லுவோம்? நல்லா கவனிங்க. ஹீனா அவன், ஹிம் அப்படின்னா அவனை. ஓகேங்களா? ஐ சா ஹிம். நிறைய பேர் இந்த இடத்துல, நிறைய பேர் இல்லை, ஒரு சில பேர் இப்போ தான் கற்றுக்கிறவங்களுக்கு புரியாது. எப்படி பேசுவாங்கன்னா ஐ சா ஹீ அப்படின்னு பேசுகிறீங்க, ஹீ பேசக்கூடாது. ஓகேங்களா? ஐ சா ஹிம், நான் அவனை பார்த்தேன். எப்போ அவனை பார்த்தேன்னு சொல்ல வந்திருக்கேன் பாருங்கள், கொஞ்ச நாளைக்கு முன்னாடி. கொஞ்ச நாளைக்கு முன்னாடினா எப்படி பேசணும்? a few days ago. அவ்வளோதாங்க. பேசுங்க பார்க்கும். a few days ago. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி. இப்போ எல்லாமே சேர்ந்து பேசலாமா? நான் அவனை பார்த்தேன். I saw him. எப்போ பார்த்தேன்? கொஞ்ச நாளைக்கு முன்னாடி. a few days ago. இப்போ நம்ம மொத்தமாக பேசலாமா? I saw him a few days ago. ஈஸியாக இருக்கா? புரிஞ்சா? ஓகே. இப்போ இந்த சென்டென்ஸ் எப்படி பேசலாம்? இது ரொம்ப சிம்பிள் தான். எப்படி பேசலாம்? நான் அவனை பார்த்தேன். நான் அவனை பார்த்தேன். I saw him. எப்போ பார்த்தேன்? கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தான். பாருங்களேன், இந்த சென்டென்ஸை பேசும்போது எம்பசைஸ் பண்ணி ரொம்ப ஸ்ட்ராங்காக சொல்கிறோம். கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தாங்க சொல்கிறோம். பார்த்தீங்களா? கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தான். இங்கே இந்த தான் அப்படிங்கிறத நம்ம தமிழில் எம்பசைஸ் பண்ணி பேசுகிறதுனால நம்ம ஜஸ்ட் a few days ago அப்படின்னு நம்ம பேசுகிறோம். ஓகேங்களா? ஐ saw him. நான் அவனை பார்த்தேன். எப்போ பார்த்தேன்? கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தாங்க பார்த்தேன். just a few days ago. எல்லாம் சேர்ந்து பேசலாமா? ஐ saw him just a few days ago. நான் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தாங்க அவனை பார்த்தேன். ஈஸியாக இருக்கா? நல்லா புரியுதா? ஓகேங்க. உங்களுக்கு சிம்பிளான ஹோம்ஒர்க். கொஞ்ச நாளைக்கு முன்னாடி உங்கள் அப்பாவை பார்த்தேன். கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தாங்க உங்கள் அப்பாவை பார்த்தேன். இந்த 2 தமிழ் வாக்கியங்களுக்கு நான் ஆன்சர் பண்ண மாட்டேன். நீங்கள் தான் உங்களோட ஆன்சரை மறக்காமல் எல்லாருமே காமெண்ட்டில் சொல்லணும். நல்லா கவனிச்சுக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு நல்லா புரியுதுன்னா இந்த வீடியோவை நீங்கள் நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா நிறைய பேர் இங்கிலீஷில் பேசுகிறது ரொம்ப தடுமாறுறாங்க. அவங்க எங்கே போய் கற்றுக்கணும்னு தெரியல. ரொம்ப குழப்பமாக அவங்களுக்கு இருக்குது. ஸோ இந்த வீடியோவில் நீங்கள் அவங்களுக்கு ஷேர் பண்ணும்போது கண்டிப்பாக அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வந்து சேரும். அடுத்து நான் இங்கே 2 சென்டென்ஸ் வந்திருக்கேன். இது பார்க்க சிமிலராக ஒன்று போல தாங்க இருக்கும். ஆனால் இது எம்பசைஸ் பண்ணி சொல்லியிருக்கோம். இது நேச்சுரலாக சொல்லியிருக்கோம். ஓகேங்களா? பேசலாமா? உங்கள் எல்லாரெல்லாம் பேச முடியுமா? அப்படின்னா கண்டிப்பாக பேச முடியும். ஈஸியாக புரியுதா? ஓகே. யாருமே சோர்ந்து போயிடாதீங்க. ஒன்றும் கவலைப்படாதீங்க. எத்தனை தடவை நம்ம சோர்ந்து போனாலும் திருப்பி நம்மளால் என்ன பண்ண முடியும்? எந்திரிச்சு நிற்க முடியும். நம்மளால் கண்டிப்பாக பேச முடியுங்க. வி கேன் ஸ்பீக் இங்கிலீஷ் வெரி வெல். ஓகேங்களா? ஓகே. பாருங்களேன். அவள் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஃபோன் வாங்கினாள். அவள் எப்போ ஃபோன் வாங்கினா? அவள் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஃபோன் வாங்கினா. சிம்பிளாக சொல்கிறோம். ஓகேங்களா? ஓகே. எப்படி பேசலாம்? ஆன்சர் பண்ணுங்கள் பக்கம். ஃபர்ஸ்ட் நம்ம பாஸ்ட் டென்ஸ் தான் பேசணும். பாஸ்ட் டென்ஸ் என்ன? அவள் ஃபோன் வாங்கினாள். சப்ஜெக்ட் யார்? யார் வாங்கின ஒரு செயலை செய்தாள்? அவள். அவள்னா ஷீ. ஷீ என்ன செயலை செய்தாள்? வாங்கினாள். வாங்கிறதுக்கு சொல்லுங்க இங்கிலீஷில் பை. அதோட பாஸ்ட் ஃபார்ம் என்ன? பாட். இப்போனா ஷீ பாட். நல்லா கவனிங்க. பாட் அப்படின்னா வாங்கினாள். முன்னாடி எந்த சப்ஜெக்ட் வருதோ அந்த சப்ஜெக்ட்க்கு ஏற்ற மாதிரி இந்த வேர்ப் மாறும். இப்போ முன்னாடி அவன் அப்படிங்கிற சப்ஜெக்ட் வந்துச்சு அப்படின்னா, ஹீ அப்படிங்கிற சப்ஜெக்ட் வந்துச்சுன்னா பாட் எப்படி இருக்குன்னா வாங்கினான். இப்போ இங்கே நான் என்னை பற்றி பேசுகிறேன் அப்படின்னா ஐ பாட் அப்படின்னா நான் வாங்கினேன். இப்போ வி வந்துச்சுன்னா நாங்கள், பாட் அப்படிங்கிறதுக்கு வாங்கினோம் அப்படின்னு அர்த்தம். ஓகேங்களா? ஓகே. ஷி பாட் அவள் வாங்கினாள். என்ன? ஃபோன். a phone. she bought a phone. அவள் ஒரு ஃபோன் வாங்கினாள். இப்போ ஒரு சில பேருக்கு ஒரு கேள்வி வரும். மகா, நம்ம தமிழில் பேசும்போது இங்கே தமிழ் எழுதியிருக்கும் போது அவள் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஃபோன் வாங்கினாள் அப்படின்னு தானே இருக்குது. இங்கே ஒரு அப்படிங்கிற இந்த வார்த்தை இல்லையே, நீங்கள் ஏன் ஆட் பண்ணியிருக்கீங்கன்னு சொல்லிட்டு கேட்குறீங்களா? சில பேருக்கு கேள்வி வருங்க. நல்லா கவனிச்சுக்கோங்க.
இங்கே நம்ம தமிழில் பேசும்போது ஒரு அப்படிங்கிற வார்த்தையை மென்ஷன் பண்ணணும் அப்படிங்கிற அவசியம் நமக்கு கிடையாது. ஏன்னா அவள் ஃபோன் வாங்கினால் ஒரு ஃபோன் தாங்க வாங்கினா. புரிஞ்சா? ஒரு ஃபோன் தான் வாங்கினா. இப்போ தமிழில் பேச்சளக்கில் பேசும்போது அந்த ஒரு அப்படிங்கிற வார்த்தையை நம்ம அதிகமாக மென்ஷன் பண்ணி பேச மாட்டோம். பட் இங்கிலீஷில் பார்த்திங்க அப்படின்னா ஒரு அப்படிங்கிற வார்த்தையை நம்ம மென்ஷன் பண்ணி தான் பேசணும். ஓகேங்களா? அதனால தான் இங்கே அப்படிங்கிற ஆட் பண்ணி பேசியிருக்கோம். ஓகேங்களா? எழுதி வச்சுக்கலாம், அப்பயும் உங்களுக்கு ஈஸியாக புரியும். ஓகேங்களா? ஓகே. ஷீ பாட் அ ஃபோன். அவள் ஒரு ஃபோன் வாங்கினாள். எப்போ வாங்கினாள்? கொஞ்ச நாளைக்கு முன்னாடி. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி அப்படின்னா a few days ago. She bought a phone a few days ago. She bought a phone. அவள் ஒரு ஃபோன் வாங்கினாள் a few days ago. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி. நீங்கள் சேர்ந்து பேசுங்க பார்க்கும். சூப்பர், வெரி குட், சூப்பருங்க. இந்த மாதிரி என்ன பண்ணுங்கள், நீங்களாம் நிறைய சென்டென்ஸை உருவாக்குங்க. உங்களுக்கு என்னெல்லாம் தோணுதோ தமிழில் எழுதுங்க. தமிழில் எழுதுனா நீங்கள் என்ன பண்ணுங்கள் அப்படின்னா இங்கிலீஷில் என்ன பண்ணுங்கள், பின்னாடி அதை எழுதி பேசி ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். உங்களால் முடிஞ்சுன்னா உங்களுக்கு என்ன மாதிரி தமிழ் வாக்கியங்கள் இங்கிலீஷில் ட்ரான்ஸ்லேட் பண்ணோம் அப்படிங்கிறது எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஆன்சரை காமெண்ட்டில் நீங்கள் வரிசையாக டைப் பண்ணலாம். அது நிறைய பேருக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, அடுத்து பாருங்களேன். அவள் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தாங்க ஃபோன் வாங்கினேன். ஃபோன் அவன் உடச்சிருப்பா சொல்கிறோம். அவள் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தான் ஃபோன் வாங்கினான், அதுக்குள்ளே ஃபோனை உடச்சிட்டா சொல்லுவோம். பார்த்தீங்களா? அவள் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தாங்க ஃபோன் வாங்கினா, அதுக்குள்ளே ஃபோன் தொலைஞ்சிருச்சு சொல்கிறோம். பார்த்தீங்க, எம்பசிஸ் பண்ணி கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தான் அப்படிங்கிறத நம்ம எம்பசிஸ் பண்ணி பேசியிருக்கோம். புரிஞ்சா? எப்படி பேசலாம்? ஆன்சர் பண்ணுங்க பார்க்கும். அவள் ஒரு ஃபோன் வாங்கினாள். ஷீ பாட் அ ஃபோன். எப்போங்க ஒரு ஃபோன் வாங்கினா? ஜஸ்ட் அ ஃபியூ டேஸ் ago. That's it. She bought a phone just a few days ago. She bought a phone just a few days ago. அவள் கொஞ்ச நாளைக்கு மட்டும் தான் ஃபோன் வாங்கினா. ஈஸியாக இருக்கா? நல்லா புரியுதா? ஓகேங்க. எப்படியாவது உங்களுக்கு ஒரு சில கான்செப்டையாவது உங்களுக்கு புரிய வைக்கிறதுக்காக நான் அடிக்கடி என்ன பண்ணுறேன் அப்படின்னா பின்னாடியே பேசுங்க, என் கூட சேர்ந்து பேசுங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன். நானும் உங்கள் வீட்டில் இருக்கிற ஒரு பையனாக தாங்க இருக்கிறேன். ஸோ அதனால் உங்களுக்கு ஏதாவது கேள்விகள் சந்தேகம் இருந்துச்சுன்னா காமெண்ட்டில் மறக்காமல் கேட்கலாம். ஓகேங்களா? நம்ம இங்கிலீஷ் பேசலாம் சேனலில் நிறைய பேர் ஆன்லைன் கிளாஸஸ் கேட்குறீங்க. ஸோ வெயிட் பண்ணுங்கள், நம்ம கூடிய சீக்கிரத்தில் ஆன்லைன் கிளாஸஸ் நம்ம ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேங்களாங்க? இப்போ உங்களுக்கு சிம்பிளான ஹோம்ஒர்க். இங்கே இருக்கிற தமிழ் சென்ஸ்க்கு நான் ஆன்சர் பண்ண மாட்டேன். நீங்கள் தான் உங்களுடைய ஆன்சரை மறக்காம என்ன பண்ணணும்? சூப்பர், வெரி குட், காமெண்ட்டில் பண்ணணும். பாருங்களேன். நாங்கள் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஒரு புது கார் வாங்கினோம். நாங்கள் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தாங்க புது கார் வாங்கினோம். ஆன்சர் பண்ணிடுறீங்களா? சூப்பர், வெரி குட். அடுத்து பாருங்களேன். நாங்கள் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி சென்னைக்கு போனோம். உங்களை பேச வைக்காமல் விடவே மாட்டேன். வீடியோ கவனமாக கவனிங்க, பின்னாடியே பேசிகிட்டே வரணும். ஓகேங்களா? ஓகே. நாங்கள் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி சென்னைக்கு போனோம். எப்படி சொல்லலாம்? அதை ஆன்சர் பண்ணுங்க பார்க்கும். ஃபஸ்ட் நம்ம பேசலாமா? நாங்கள் சென்னைக்கு போனோம். நாங்கள் வி போனோம். போதுக்கான சொல்ல இங்கிலீஷில் கோ. அதோட பாஸ்ட் ஃபார்ம் என்ன? வெண்ட். வி வெண்ட். நாங்கள் போனோம். எங்கே? சென்னைக்கு. அப்போது ஒரு இடத்த பற்றி பேசுகிறோம். ஒரு இடத்துக்கு அப்படின்னா அந்த இக்குனா டூ அப்படின்னு சொல்லுவோம். என்ன இடம்? சென்னை. டு சென்னை. சேர்ந்து பேசுங்க. வி வெண்ட் டு சென்னை. நாங்கள் சென்னைக்கு போனோம். எப்போ போனோம்? கொஞ்ச நாளைக்கு முன்னாடி. a few days ago. that's all. அவ்வளோதான். சேர்ந்து பேசலாமா? நாங்கள் சென்னைக்கு போனோம். நாங்கள் சென்னைக்கு போனோம். நிறுத்தி நிதானமாக பொறுமையாக மெதுவாக தான் சொல்லிக் கொடுப்பேன். ஓகேங்களா? ஏன்னா நீங்களாம் என்னோடய பிள்ளைங்களை பற்றி எனக்கு நல்லா தெரியும். ஏன்னா அவங்க இப்போ தான் எந்திரிச்சு கொஞ்சம் கொஞ்சமாக நடக்க ஆரம்பிக்கிறாங்க. ஸோ அவங்களுக்கு நான் ரொம்ப ஃபாஸ்ட்டாக சொல்லிக் கொடுக்க வேண்டிய அவசியம் எனக்கு கிடையாது. ஸோ அதனால தான் நிறுத்தி நிதானமாக ரொம்ப பொறுமையாக பேசிக்கானதை உங்களுக்கு சொல்லிக் கொடுக்கேன். ஓகேங்களா? ஓகே. நாங்கள் வி போனோம். போவதுக்கு நான் சொல்லுங்க கோ. அதோட பாஸ்ட் ஃபார்ம் வெண்ட். வி வெண்ட். நாங்கள் போனோம். எங்கே போனோம்? சென்னைக்கு. ஒரு இடத்த பற்றி பேச வரும்போது அந்த இடத்துக்கு இக்கு அப்படின்னு நம்ம சொல்கிறோம் அப்படின்னா டூ வச்சு தான் பேசணும். சென்னை. இப்போது ஒரு சில பேருங்க என்கிட்ட அடிக்கடி கேட்குறீங்க, மகா இப்போ சென்னைக்கு அந்த இக்கு வரும்போது டூ சென்னை அப்படின்னு சொல்கிறோம். இப்போ நாளைக்கு நான் நாளைக்கு சென்னைக்கு போவேன்.
அப்போ அந்த நாளைக்கு வரும்போது அந்த நாளைக்கு முன்னாடி டு வச்சு தான் பேசணுமா அல்லது டு இல்லாமல் பேசணுமா? ஃபார் எக்ஸாம்பிள் டு டுமாரோ அப்படின்னு பேசணுமா அது டேரெக்டாக டுமாரோ அப்படின்னு பேசணுமா? நல்லா கவனிங்க. எப்பயுமே இன்று, நேற்று, நாளை இதை பற்றி பேச வரும்போது அதுக்கு முன்னாடி நம்ம டு கண்டிப்பாக ஆட் பண்ணி பேசக்கூடாது. டு எஸ்டர்டே, டு டுடே, டு டுமாரோ, இது தப்பு. ஓகேங்களா? இப்படி பேசக்கூடாது. ஓகேங்களா? ஒரு இடத்த பற்றி பேசுகிறோம் அப்படின்னா அந்த இடத்துக்கு முன்னாடி நம்ம டு ஆட் பண்ணி பேசணும். இப்போ சென்னை அப்படிங்கிறது ஒரு இடம், ஒரு பிளேஸ். அப்போ அந்த பிளேஸ்க்கு முன்னாடி நம்ம டு வச்சு பேசணும். ஓகேங்களா? ஈஸியாக இருக்கா? ஓகேங்க. we went to சென்னை, நாங்கள் சென்னைக்கு போனோம். எப்போ? கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி. கொஞ்சம் நாளைக்கு முன்னாடினா a few days ago. that's all. பாருங்களேன், ஸ்ட்ரக்சர் பாருங்கள். பாஸ்ட் டென்ஸ், அதாவது சிம்பிள் பாஸ்ட் டென்ஸை பேசியிருக்கோம். சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ்னா we went to சென்னை தான் சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ். ஓகேங்களா? a few days ago அப்படிங்கிறது கொஞ்ச நாளைக்கு முன்னாடி. ஈஸியாக இருக்கா? ஓகேங்க. இப்போ அடுத்து பாருங்களேன், நாங்கள் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தாங்க சென்னைக்கு போனோம். நாங்கள் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தான் சென்னைக்கு போனோம் சொல்லுவோம். பார்த்தீங்களா? இங்கே நம்ம எம்பசிஸ் பண்ணி பேசியிருக்கோம், ரொம்ப ஸ்ட்ராங்காக பேசியிருக்கோம், அழுத்தி பேசியிருக்கோம். எப்படி பேசலாம்? சூப்பர், ரொம்ப ரொம்ப சிம்பிள் தான். we went to சென்னை, நாங்கள் சென்னைக்கு போனோம். எப்போ? கொஞ்ச நாளைக்கு முன்னாடி, just a few days ago. we went to சென்னை just a few days ago. we went to சென்னை just a few days ago. நீங்களாம் சேர்ந்து பேசுங்க பார்க்கும். we went to சென்னை just a few days ago. சூப்பர், வெரி குட், சூப்பராக பேசியிருக்கீங்க. ஓகேங்களா? ஓகே, இப்போ உங்களுக்கு சிம்பிளான ஹோம்ஒர்க். நான் என்ன ஹோம்ஒர்க் கொடுக்க போகிறேன் அப்படின்னா, இந்த இடத்துல, அதாவது சென்னைக்கு அப்படிங்கிற இடத்துல உங்களுடைய ஊரை மென்ஷன் பண்ணி பேசுங்க பார்க்கும். நான் என்னுடைய ஊரை நான் மென்ஷன் பண்ணி பேசுகிறேன். நான் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி சாத்தூருக்கு போனேன். நான் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தாங்க சாத்தூருக்கு போனேன். இதுக்கு நான் ஆன்சர் பார்த்தீங்க அப்படின்னா, நான் யோசித்து நான் வாயை திறந்து பேசுகிறேன். உங்களுடைய ஆன்சர் என்ன பண்ணணும்? நீங்கள் தான் யோசித்து வாயை திறந்து பேசணும். ப்ளஸ் என்ன பண்ணணும்? காமெண்ட்டில் உங்களோட ஆன்சரை மறக்காமல் சொல்லணும். ஓகேங்களா? அடுத்து பாருங்களேன், அவங்க கொஞ்ச நாளைக்கு முன்னாடி இங்கே வந்தாங்க. எப்படி சொல்லணும்? அதை ஆன்சர் பண்ணுங்க பார்க்கும். அவங்க கொஞ்ச நாளைக்கு முன்னாடி இங்கே வந்தாங்க. ஆன்சர் பண்ணுங்க பார்க்கும். ஓகே, பண்ணலாமா? பேசலாமா? ஓகே, ஃபர்ஸ்ட் நம்ம பாஸ்ட் டென்ஸ் தான் பேசணும். பாஸ்ட் டென்ஸ் அப்படின்னா அவங்க இங்கே வந்தாங்க. எப்படி சொல்லணும் இதை? யார் வந்தாங்க? அவங்க. அவங்கன்னா எப்படி சொல்லுவாங்க இங்கிலீஷில்? தே. ஓகே, நெக்ஸ்ட் என்ன பேசணும்? வெர்ப் தான் பேசுனீங்க. என்ன வெர்ப்? வந்தாங்க. வரதுக்கு என்ன சொல்லுவாங்க இங்கிலீஷில்? கம். அதோட பாஸ்ட் ஃபார்ம் என்ன? வந்தாங்க அப்படின்னா கேம். ஓகேங்களா? கம் அப்படின்னா வருகிறார்கள், கேம் அப்படின்னா வந்தார்கள். ஓகேங்களா? தே கேம், அவங்க வந்தாங்க. ஓகே, அவங்க எங்கே வந்தாங்க? இங்கே. இங்கே நம்ம இருக்கிற இடத்துல நம்ம பேசும்போது இங்கே வந்தாங்க அப்படின்னு சொல்ல வரும்போது தே கேம் ஹியர். ஓகேங்களா? அவங்க இங்கே வந்தாங்க. எப்போ வந்தாங்க அப்படின்னா கொஞ்ச நாளைக்கு முன்னாடி. பாருங்கள், கொஞ்ச நாளைக்கு முன்னாடி. அவங்க வந்தாங்க கொஞ்ச நாளைக்கு முன்னாடி. a few days ago. they came here a few days ago. they came here, அவங்க இங்கே வந்தாங்க a few days ago, கொஞ்ச நாளைக்கு முன்னாடி. இப்போ இதே இடத்துல எம்பசிஸ் பண்ணி கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தாங்க அவங்க இங்கே வந்தாங்க. ஸோ அதை எப்படி பேசலாம் அப்படின்னா, இங்கே நம்ம ஜஸ்ட் அப்படிங்கிற இந்த வேர்டை மட்டும் ஆட் பண்ணி பேசினா போதும். ஓகேங்களா? they came here just a few days ago. ஓகேங்களா? ஓகே, அடுத்து பாருங்களேன், நாங்கள் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி இந்த திட்டத்தை நாங்கள் ஸ்டார்ட் பண்ணோம், தொடங்கினோம். எப்படி பேசலாம்? நாங்கள் இந்த திட்டத்தை தொடங்கினோம். இதுதான் பாஸ்ட் டென்ஸ். ஓகேங்களா? ஓகே, நாங்கள் we verb என்ன? தொடங்கினோம். தொடங்குறதுக்கு என்ன சொல்லுங்க? ஸ்டார்ட். அதோட பாஸ்ட் ஃபார்ம் என்ன? ஸ்டார்டட். we started, நாங்கள் தொடங்கினோம். எதை தொடங்கினோம்? இந்த அப்படின்னா this, திட்டத்தை, plan. we started this plan, நாங்கள் இந்த திட்டத்தை தொடங்கினோம். எப்போ அப்படின்னா கொஞ்ச நாளைக்கு முன்னாடி. a few days ago. that's all. we started this plan a few days ago. எல்லாரும் வாய் திறந்து பேசுங்க.
we started this plan a few days ago. இப்போ இதுவே நம்ம எம்பசிஸ் பண்ணி அழுத்தி பேசலாமா? கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தாங்க இந்த திட்டத்தை நாங்கள் ஸ்டார்ட் பண்ணோம். we started this plan just a few days ago. எல்லாம் வாயத்தை வந்து பேசுங்க பார்க்கும். we started this plan just a few days ago. நிறுத்தி நிதானமாக ஒவ்வொரு வேர்டாக கூட நீங்கள் சொல்லுங்கள், ஓகேங்களா? ஒன்றும் பிரச்சனை இல்லை. மெதுவாக பேசி எப்படியாவது என்ன பண்ணணும், இந்த நாக்குக்கு புரிய வைக்கணும், இங்கிலீஷில் ஈஸியாக பேச வைக்கிறதுக்கு, ஓகேங்களா? அடுத்து பாருங்களேன், அவன் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி என்னை கூப்பிட்டான். உங்களை விடுறதா இல்லை, எப்படியாவது a few days ago இதை வச்சு நீங்கள் நிறைய சென்டென்ஸை பேசணும் அப்படிங்கிறது என்னோடய ஆசை. ஸோ தயவாக என்ன பண்ணுங்கன்னா பின்னாடியே பேசிகிட்டே வாங்க. நிறைய சென்டென்ஸ் நீங்களாக யோசிச்சு என்ன பண்ணுங்கள், அதை இங்கிலீஷில் ட்ரான்ஸ்லேட் பண்ணி பேசுங்க, ஓகேங்களா? அவன் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி என்னை கூப்பிட்டான். ஆன்சர் பண்ணலாமா? டக்கு டக்குன்னு ஆன்சர் பண்ணுங்கள். ஃபர்ஸ்ட் நம்ம பாஸ்ட் டென்ஸை தான் பேசணும். அவன் என்னை கூப்பிட்டான். யார் என்ன கூப்பிட்டா? அவன். ஹீ என்ன செயலை செய்தான்? கூப்பிட்டான். கூப்பிடுறதுக்கு என்ன சொல்ல இங்கிலீஷில்? கால். அதோட பாஸ்ட் ஃபார்ம் என்ன? கால்ட், ஓகேங்களா? ஹீ கால்ட். அவன் கூப்பிட்டான். யாரை கூப்பிட்டான்? என்னை. என்னைனா மீ, ஓகேங்களா? நல்லா கவனிங்க. ஐனா நான், மீ அப்படின்னா என்னை, ஓகேங்களா? ஹீ கால்ட் மீ. அவன் என்னை கூப்பிட்டான். எப்போ என்ன கூப்பிட்டான்? கொஞ்ச நாளைக்கு முன்னாடி. a few days ago. he called me a few days ago. he called me a few days ago. அவன் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி என்ன கூப்பிட்டான். இப்போ இந்த இடத்துல எம்பசைஸ் பண்ணி கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தான் என்ன கூப்பிட்டான் அப்படின்னா just a few days ago, ஓகேங்களா? he called me just a few days ago. ஓகே, அடுத்து பாருங்களேன். அவங்க கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஒரு புதிய வீடு கட்டினார்கள். அவங்க கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஒரு புது வீடு கட்டினாங்க. சொல்லுவோம் பார்த்தீங்களா? எப்படி பேசலாம்? சப்ஜெக்ட் யார்? அவர்கள். தே என்ன செயலை செய்தாங்க? கட்டினார்கள். கட்டுறதுக்கு என்ன சொல்லுங்க இங்கிலீஷில்? பில்ட். அதோட பாஸ்ட் ஃபார்மும் பார்த்தீங்கன்னா பில்ட், ஆனால் ஸ்பெல் மட்டும் மாறும், ஓகேங்களா? ஓகே, தே பில்ட். அவங்க கட்டினாங்க. எதை கட்டினாங்க? ஒரு புதிய வீடு. ஒருனா அ, புதியனா நியூ, வீடுனா ஹவுஸ், ஓகேங்களா? தே பில்ட் அ நியூ ஹவுஸ். அவங்க ஒரு புதிய வீடு கட்டினார்கள். எப்போ? கொஞ்ச நாளைக்கு முன்னாடி. a few days ago. அவங்க கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஒரு புதிய வீடு கட்டினார்கள். இங்கே நீங்கள் எம்பசைஸ் பண்ணி சொல்கிறீங்க அப்படின்னா கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தாங்க அவங்க ஒரு புது வீடு கட்டினாங்க அப்படின்னா just a few days ago அப்படின்னு சொல்லுங்க, ஓகேங்களா? they built a new house just a few days ago. ஈஸியாக இருக்குது. நல்லா புரியுதா? நல்லா புரிஞ்சிருக்குன்னா மறக்காமல் வீடியோக்கு லைக் பண்ணிக்கோங்க. நீங்கள் ஒவ்வொரு தடவையும் லைக் பண்ணும்போது, ஒவ்வொரு வீடியோவுக்கு நீங்கள் ஒவ்வொரு வீடியோ லைக் பண்ணும்போது அந்த வீடியோ இன்னும் நிறைய பேருக்கு போய் சேரும், ஓகேங்களாங்க? ஓகே, உங்களுக்கு சிம்பிளான ஹோம்ஒர்க். வழக்கம் போல் இங்கே இருக்கிற தமிழ் சென்ஸை நீங்கள் தான் என்ன பண்ணணும், வாயை திறந்து தயவு செய்து பேசுகிறீங்க. முடிஞ்சுன்னா காமெண்ட்டில் ஆன்சர் பண்ணிடுங்க. இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா நெகட்டிவான சென்ஸை எப்படி பேசுகிறது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாங்க. நெகட்டிவான சென்ஸ் அப்படின்னா எப்படி கண்டுபிடிக்கலாம் பாருங்கள். நான் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி அவனை பார்க்கல. பாருங்களேன், பார்க்கவில்லை, இல்லை அப்படின்னு சொல்லியிருக்கோம் பார்த்தீங்களா? எங்கெல்லாம் நீங்கள் தமிழில் ஒரு சென்டென்ஸை பேசும்போது இல்லை அப்படின்னு பேசுகிறீங்களோ அது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா நெகட்டிவ் சென்ஸில் தான் வரும், ஓகேங்களா? புரிஞ்சா? ஓகே, இந்த சென்டென்ஸ் எப்படி பேசலாம்? ரொம்ப ரொம்ப சிம்பிள் தாங்க. உங்களுக்கு சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ் மட்டும் தெளிவாக புரிஞ்சிருச்சு அப்படின்னா ஈஸியாக பேசிடலாம். உங்களுக்கு புரியறதுக்காக இங்கே நான் பாசிட்டிவான சென்ஸ் எழுதியிருக்கேன். இந்த சென்டென்ஸ் உங்களுக்கு புரிஞ்சிருச்சுன்னா இந்த நெகட்டிவான சென்ஸை நம்மளால் ஈஸியாக பேச முடியும், ஓகேங்களா? ஓகேங்க, பாருங்களேன். நான் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி அவனை பார்த்தேன். நமக்கு எல்லாருக்குமே தெரியும் இந்த சென்டென்ஸ் எப்படி பேசணும். ஐ சா ஹிம். நான் அவனை பார்த்தேன் a few days ago. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி. இந்த சென்டென்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா வரக்கூடிய வேர்ப் எப்படி வந்திருக்கு அப்படின்னா வேர்போட செகண்ட் ஃபார்மில் தான் வந்திருக்கு, ஓகேங்களா? சி சா. அப்படின்னா நல்லா கவனிங்க. நீங்கள் சிம்பிள் பாஸ்ட் டென்ஸில் பாசிட்டிவான சென்டென்ஸை பேசுகிறீங்க அப்படின்னா அந்த பாசிட்டிவான சென்டென்ஸில் வரக்கூடிய வேர்ப் V2 தான் இருக்கணும். வேர்போட செகண்ட் ஃபார்மில் தான் இருக்கணும். மறந்துடாதீங்க, ஓகேங்களா? இந்த ஃபார்மில் தான் இருக்கணும், ஓகேங்களா? ஆனால் இந்த சென்டென்ஸை நீங்கள் நல்லா கவனிங்க. இதுவும் பார்த்தீங்கன்னா ஒரு சிம்பிள் பாஸ்ட் டென்ஸில் நடந்த ஒரு நிகழ்வை பற்றி தான் பேசியிருக்கோம். பார்க்கவில்லை, சிம்பிள் பாஸ்ட் டென்ஸை பற்றி தான் பேசியிருக்கோம். கடந்த காலத்தை பற்றி தான் பேசியிருக்கோம்.
ஆனால் இந்த கடந்த காலத்தில் வரக்கூடிய verb எப்படி இருக்கணும் சொல்லுங்கள் பார்க்கும். V2ல இருக்கணும்னு நினைக்கிங்களா? அதாவது இந்த சா அப்படிங்கிற verb தான் இங்கே வச்சு பேசணும் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா அப்படி பேசக்கூடாது. என்ன மகா எங்களுக்கு புரியலையே அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறீங்களா? நல்லா கவனிங்க. நம்ம சிம்பிள் பாஸ்ட் டென்ஸில் பேசும்போது ஒரு பாசிட்டிவான சென்டென்ஸை பேசுகிறோம். பார்த்தேன், போனேன், செய்தேன், எழுதினேன், தூங்கினேன், விளையாடினேன், வாங்கினேன். ஸோ எங்கெல்லாம் நீங்கள் இந்த மாதிரி நீங்கள் வேர்பை பேசுகிறீங்களோ அந்த வேர்ப் இட் ஷுட் பி எப்படி இருக்கணும்? வேர்போட செகண்ட் ஃபார்மில் இருக்கணும். ஆனால் நீங்கள் எங்கெல்லாம் பார்க்கவில்லை, போகவில்லை, பாடவில்லை, செய்யவில்லை, தூங்கவில்லை, விளையாடவில்லை, வாங்கவில்லை, கடந்த காலத்தில் ஒரு செயலை நான் செய்யவில்லை அப்படின்னு பேசுகிறீங்களோ அந்த செயல் பார்த்தீங்கன்னா வேர்போட ஃபர்ஸ்ட் ஃபார்மில் தான் இருக்கணும். சி அப்படின்னு தான் இருக்கணும். ஓகேங்களா? புரியுதா? ஈஸியாக இருக்கா? ஓகேங்க. ஓகே, நம்ம எப்படி பேசலாம்? ஃபர்ஸ்ட் நம்ம சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ் தான் பேசணும். நான் அவனை பார்க்கவில்லை. அப்போ யார் ஒரு செயலை செய்யவில்லையோ அவங்கள ஃபர்ஸ்ட் பேசணும். யார்? நான், ஐ. ஓகே, இங்கே தான் நல்லா கவனிக்கணும். நான் ஒரு செயலை செய்யவில்லை அப்படின்னு சொல்லியிருக்கேன். அந்த செயல் என்ன செயல்? பார்க்குற ஒரு செயல். அந்த செயலுக்கு முன்னாடி பார்த்தீங்க அப்படின்னா ஆக்சிலரி வேர்போட நாட் ஆட் பண்ணி பேசணும். புரியுதா? அப்போ தான் அந்த சென்டென்ஸ் கடந்த காலத்தில் இருக்குது அப்படிங்கிறது நமக்கு நல்லா தெரியும். புரியுதா? அப்போனா நீங்கள் பார்க்கவில்லை, பார்க்கறதுக்கு முன்னாடி டிட் அப்படிங்கிற ஆக்சிலரி வெர்ப் ஆட் பண்ணி அதோட நாட் ஆட் பண்ணணும். ஏன் அப்படின்னா இல்லை அப்படின்னு பேசுகிறதுனால நாட் ஆட் பண்ணணும். நல்லா கவனிங்க, இந்த டிட்க்கு எந்த மீனிங்கும் கிடையாது. இது பாஸ்ட் டென்ஸ் அப்படிங்கிறத நமக்கு காமிச்சு கொடுக்க, அவ்வளோதான். ஓகேங்களா? புரிஞ்சா? ஐ டிட் நாட், இது ரொம்ப முக்கியம். இது நம்ம டிடென்ட் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஓகேங்களா? ஐ டிடென்ட். ஓகே, நான் என்ன செயலை செய்யவில்லைன்னு சொல்லியிருக்கேன்? பார்க்கவில்லை. பார்க்கறதுக்கு என்ன சொல்லுங்க இங்கிலீஷில்? சி. இந்த சி அப்படிங்கிற வேர்பை தான் இங்கே பேசணும். ஐ டிடென்ட் சி, நான் அவனை பார்க்கவில்லை. ஓகே, ஐ டிடென்ட் சி அப்படின்னா நான் பார்க்கவில்லை. அவனை அப்படின்னா ஹிம். அவ்வளோதாங்க. பாருங்களேன், ரொம்ப ரொம்ப சிம்பிளான சென்ஸ் தான். ஆனால் இதை புரிய வைக்கிறதுக்கு இவ்வளோ விஷயங்கள் நான் உங்களுக்கு சொல்ல வேண்டியது இருக்குது. ஒன்ஸ் உங்களுக்கு புரிஞ்சிருச்சு அப்படின்னா ரொம்ப ஈஸியாக நீங்கள் என்ன பண்ணிடலாம், பேசிடலாம். ஓகேங்களா? ஏன் நம்ம டிட் நாட் ஆட் பண்ணியிருக்கோம் சொல்லுங்கள் பார்க்கும். டிட் அப்படிங்கிறது பாஸ்ட் டென்ஸ்க்குரிய ஆக்சிலரி வேர்ப். அந்த ஆக்சிலரி வேர்போட நாட் ஆட் பண்ணியிருக்கோம் அப்படின்னா இல்லை அப்படின்னு பேசுனதுனால நாட் ஆட் பண்ணியிருக்கோம். என்ன செயலை செய்யவில்லையோ அந்த செயல் வேர்போட ஃபர்ஸ்ட் ஃபார்மில் தான் இருக்கணும். ஐ டிட் நாட் see him இப்படியும் பேசலாம். ஐ டிடன்ட் see him இப்படி நம்ம பேசலாம். ஓகேங்களா? ஆனால் நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பேசி பழகுறீங்கன்னா டிட் நாட் அப்படிங்கிறத பேசுங்க. கொஞ்சம் டைம் எடுத்து டிடன்ட் அப்படின்னு பேசி பழகுங்க. ஓகேங்களா? ஐ டிடன்ட் see him, நான் அவனை பார்க்கவில்லை. எப்போ? கொஞ்ச நாளைக்கு முன்னாடி. a few days ago. that's all. அவ்வளோதாங்க. நல்லா புரிஞ்சிருக்குன்னா நீங்கள் என்ன ஃபீல் பண்ணுறீங்களோ உங்களோட ஃபீட்பேக்கை எனக்கு காமெண்ட்டில் மறக்காமல் சொல்லுங்கள். ஏன்னா உங்களுடைய காமெண்ட் நான் பார்க்கும்போது இன்னும் உங்களுக்காக நான் ஃபாஸ்ட்டாக ஓடணும், உங்களுக்காக இன்னும் நான் நிறைய செய்யணும் அப்படிங்கிற ஆசை எனக்கு கிடைக்கும். ஓகேங்களாங்க? நீங்கள் என்ன ஃபீல் பண்ணுறீங்களோ மறக்காமல் எனக்கு காமெண்ட்டில் சொல்லுங்கள். இங்கே நான் 2 சென்டென்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா நெகட்டிவ் சென்டென்ஸ் எழுதியிருக்கேன். ரொம்ப ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கும். எல்லாருமே டக்கு டக்குன்னு ஆன்சர் பண்ணுங்கள் பார்க்கும். அவன் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி என்ன கூப்பிடவில்லை. இதை பேச்சு வழக்கில் அவன் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நான் கூப்பிடலங்க சொல்லுங்க. பார்த்தீங்களா? ஆன்சர் பண்ணுங்க பார்க்கும். ஓகே, யார் ஒரு செயலை செய்யவில்லை அப்படின்னா அவன். அவன்னா ஹி. அவன் என்ன செயலை செய்யவில்லை? கூப்பிடவில்லை. அப்போ இந்த கூப்பிடவில்லை அப்படிங்கிறத நம்ம எப்படி பேசணும் அப்படின்னா டிட் நாட் கால். ஓகேங்களா? டிட் நாட் கால் அப்படின்னா கூப்பிடவில்லை. ஹி டிடன்ட் கால் இப்படியும் பேசலாம். ஹி டிட் நாட் கால் இப்படியும் பேசலாம். ஓகேங்களா? யாரை கூப்பிடவில்லை? என்னை. he didn't call me, அவன் என்னை கூப்பிடவில்லை. எப்போ அப்படின்னா கொஞ்ச நாளைக்கு முன்னாடி. a few days ago. சேர்ந்து பேசுங்க பார்க்கும். he didn't call me a few days ago. பாருங்களேன் எவ்வளோ ஈஸியாக இருக்குது. இந்த மாதிரி தமிழ் வாக்கியங்களை எக்கச்சக்கமாக நாங்கள் ஏகப்பட்ட சென்ஸ் பேசுவோங்க. அதெல்லாம் இங்கிலீஷில் பேசுகிறதுக்கு a few days ago அப்படிங்கிறத நம்ம பேசினா போதுங்க. ஓகேங்களா? நல்லா கவனிங்க.
சிம்பிள் பாஸ்ட் டென்ஸை பேச போகிறீங்க. அதுக்கப்புறம் a few days ago, that's all. இந்த ரெண்டு மட்டும் உங்களுக்கு நல்லா புரிஞ்சிருச்சுன்னா உங்கள் டெய்லி லைஃப்பில் நீங்கள் ஏகப்பட்ட சென்ஸ் நீங்கள் பேசலாங்க. அடுத்து பாருங்களேன், நான் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி சென்னைக்கு போகலை. ஆன்சர் பண்ண பக்கம், நான் சென்னைக்கு போகலை, நான் போகலை, didn't இல்லைனா did not. ஓகேங்களா, இந்த didn't நம்ம did not அப்படி நம்ம பேசுவோம். ஓகேங்களா, I didn't. ஓகே, நான் என்ன செய்யலை போகலை, go. I didn't go, நான் போகலை. எங்கே? சென்னைக்கு. ஒரு இடத்த பற்றி பேசுகிறோம், அங்கே இக்கு அப்படிங்கிறது வந்திருக்கு, to சென்னை. I didn't go to சென்னை, நான் சென்னைக்கு போகலை. ஓகே, எப்போ? a few days ago, கொஞ்ச நாளைக்கு முன்னாடி. that's all. அவ்வளோதான். ஈஸியாக இருக்கா? இப்போ வரைக்கும் நம்ம பாசிட்டிவான சென்ஸ் எப்படி பேசணும்னு பார்த்தோம், நெகட்டிவான சென்ஸ் எப்படி பேசணும்னு பார்த்தோங்க. இப்போ உங்களுக்கு சிம்பிளான ஹோம்ஒர்க், இங்கே இருக்கிற 2 சென்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா நெகட்டிவ் சென்ஸில் தான் இருக்குது. ஸோ இதுக்கான ஆன்சரை நீங்கள் தான் மறக்காமல் காமெண்ட்டில் சொல்லணும். இப்போ அடுத்து என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இப்போ அடுத்து பாருங்களேன், இங்கே நான் பாசிட்டிவான சென்ஸ் எழுதியிருக்கேன். இந்த பாசிட்டிவான சென்டென்ஸ் நம்ம பேசுகிறதுக்கு முன்னாடி இந்த கேள்வி கேட்டால் மட்டும்தான் நம்ம ஆன்சர் பண்ண முடியும். ஓகேங்களா, புரிஞ்சா? இங்கே என்ன கேள்வி கேட்டிருக்கோம்? அவங்க கொஞ்ச நாளைக்கு முன்னாடி இங்கே வந்தாங்களா? கேட்போம் பார்த்தீங்களா, அவங்க கொஞ்ச நாளைக்கு முன்னாடி இங்கே வந்தாங்களா? இதை எப்படி கேட்கலாம்? இந்த கேள்விக்கான ஆன்சர் தான் அவங்க கொஞ்ச நாளைக்கு முன்னாடி இங்கே வந்தாங்க. ஸோ இப்போ ஒரு கேள்வி கேட்க பழகிட்டோம் அப்படின்னா ஆன்சர் பண்ணுறது ரொம்ப ரொம்ப ஈஸி தாங்க. நமக்கு ஆன்சர் ஈஸியாக பண்ண முடியும், பட் கேள்வி தான் எப்படி கேட்கணும்னு தெரியாது. அந்த கேள்வி எப்படி கேட்கலாம்? ரொம்ப ரொம்ப ஈஸி தான். ஓகேங்களா, ஓகே, நல்லா கவனிங்க. இந்த சென்டென்ஸ் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா பாஸ்ட் டென்ஸில் தான் இருக்குது. கடந்த காலத்தை பற்றி தான் நம்ம ஒரு கேள்வியே எழுப்புகிறோம். ஸோ அப்போனா பாஸ்ட் டென்ஸில் ஒரு கேள்வி கேட்குறோம் அப்படின்னா அந்த கேள்வியை எதில் தான் ஃபர்ஸ்ட் கேட்க ஆரம்பிக்கணும் அப்படின்னா ஆக்சிலரி வேர்பு. ஆக்சிலரி வேர்ப் என்ன? பாஸ்ட் டென்ஸ்க்கான ஆக்சிலரி வேர்ப் என்ன அப்படின்னா டிட். ஓகேங்களா, டிட் வச்சு தான் கேள்வி கேட்க ஆரம்பிக்கணும். ஓகேங்களா, ஓகே. டிட் அப்படிங்கிற ஆக்சிலரி வேர்பை பேசினதுக்கப்புறம் யார் வந்தார்களா அப்படின்னு கேட்குறோமோ, யாரை பற்றி பேசுகிறோமோ அவங்கள பற்றி பேசணும். யாரை பற்றி பேசுகிறோம்? அவர்கள். அவர்கள்னா தே. டிட் தே. ஓகே, நெக்ஸ்ட் அவங்க என்ன செயல்களை செய்தார்களா அப்படின்னு நம்ம கேட்டிருக்கோம். என்ன செயல்? வந்தார்களா. வரதுக்கு சொல்ல இங்கிலீஷில் கம். அதோட பாஸ்ட் ஃபார்ம் என்ன? கேம். இப்போ இங்கே தான் நல்லா கவனிக்கணும். அவங்க ஒரு செயல்களை செய்தார்களா, என்ன செயலோ அந்த செயல் பார்த்திங்கன்னா ப்ரெசன்ட் ஃபார்மில் தான் இருக்கணுமே தவிர பாஸ்ட் ஃபார்மில் இருக்கவே கூடாது. என்ன மகா எங்களுக்கு புரியல, பாஸ்ட் டென்ஸ் அப்படின்னா நம்ம ஃபுல் அண்ட் ஃபுல் பாஸ்ட் ஃபார்மில் இருக்கிற வேர்பை தானே பேசணும் அப்படின்னு ஒரு கேள்வி சில பேருக்கு வரலாங்க. ஒன்றும் தப்பு கிடையாது, ஆன்சர் நான் பண்ணுறேன். நல்லா கவனிச்சுக்கோங்க. நீங்கள் எப்பெல்லாம் கடந்த காலத்தை பற்றி பேசுகிறீங்களோ அந்த கடந்த காலம் பாசிட்டிவ் சென்டென்ஸாக மட்டும் இருந்தால் மட்டும்தான் வேர்போட செகண்ட் ஃபார்மை நம்ம யூஸ் பண்ணி பேசணும். அதுவே நீங்கள் கடந்த காலத்தை பற்றி பேசும்போது நெகட்டிவான சென்டென்ஸ் பேசுகிறீங்க, அல்லது இந்த மாதிரி பாசிட்டிவான கேள்வி எழுப்புறீங்க, அல்லது இந்த மாதிரி நெகட்டிவான கேள்வி எழுப்புறீங்க அப்படின்னா அந்த கேள்விக்குள்ளே, அதாவது அந்த நெகட்டிவ் சென்டென்ஸ்க்குள்ளே அந்த பாசிட்டிவ் நெகட்டிவ் கேள்விக்கு உள்ளே பார்த்தீங்கன்னா வரக்கூடிய வேர்ப் இட் ஷுட் பி எப்படி இருக்கணும்? வேர்போட ஃபர்ஸ்ட் ஃபார்ம் தான் இருக்கணும். ஓகேங்களா, டிட் தே கம், அவங்க வந்தாங்களா. ஏங்க நம்ம இங்கே இருக்கிற வேர்போட ஃபர்ஸ்ட் ஃபார்மை பயன்படுத்துகிறோம் அப்படின்னா நல்லா கவனிங்க. டிட் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா ஒரு பாஸ்ட் ஃபார்முக்கான ஆக்சிலரி வேர்ப். அப்போ இது நமக்கு பாஸ்ட்டில் தான் இருக்குன்னு நல்லா தெரியுது. அதனால் இதை ஃபாலோ பண்ணி வரக்கூடிய வேர்ப் பாஸ்ட் ஃபார்மில் இருக்க வேண்டிய அவசியம் இல்லை, ப்ரெசன்ட் ஃபார்மில் தான் இருக்கணும். ஓகேங்களா, சில பேர் இப்படி கேள்வி கேட்பீங்க, டிட் தே கேம், தப்பு, டிட் தே கம் தான் கரெக்ட். ஓகேங்களா, டிட் தே கம், அவங்க வந்தாங்களா, எங்கே வந்தாங்களான்னு கேட்டிருக்கோம். இங்கே. இங்கேனா ஹியர். டிட் தே கம் ஹியர், டிட் தே கம் ஹியர், அவங்க இங்கே வந்தாங்களா எப்போ? கொஞ்ச நாளைக்கு முன்னாடி, a few days ago. that's all. அவ்வளோதாங்க, ஈஸியாக புரியுதா உங்களுக்கு? நிறுத்தி நிதானமாக பொறுமையாக சின்ன குழந்தைங்களுக்கு புரிய வைக்கிற மாதிரி நான் புரிய வைக்கிறேன். எங்கேயாவது இடத்துல புரியல அப்படின்னா தயவு செய்து
உங்கள் வீட்டில் ஒரு பிள்ளையா, உங்கள் டீச்சரா, என்னன்னாலும் நினச்சிக்கோங்க. நீங்கள் என்ன பண்ணலாம், காமெண்ட்டில் கேட்கலாம். கண்டிப்பாக நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா அதை எடுத்து ரிசர்ச் பண்ணிடணும். உங்களுக்கு எப்படிலாம் புரிய வைக்கலாமோ நானும் பார்த்தீங்க அப்படின்னா பயிற்சி செய்வேன். ஓகேங்களா? ஈஸியாக இருக்கா? ஒரு விஷயத்த நல்லா கவனிங்க. யாருமே இங்கிலீஷில் பேசுகிறதுக்கு கூச்சப்படாதீங்க, வெட்கப்படாதீங்க. தைரியமாக பேசுங்க. 4 பேர் நம்மளை பார்க்குறாங்க அப்படிங்கிறத நீங்கள் எதுவுமே நினைக்காதீங்க. இந்த ஒரு விஷயத்தில் நம்ம எதையுமே நினைக்கக்கூடாது. ஒரு விஷயம் உங்களுக்கு தோணுதா, இங்கே தோணுதா, அப்படி என்ன பண்ணுங்கள், அதை வாயில் பேச ஆரம்பிச்சிருங்க. நம்ம சிந்தியில் பார்த்திங்கன்னா ஃப்ளூயண்ட்டாக இங்கிலீஷில் பேசுவோங்க. ஆனால் வாயில் பேச முடியல, ஏன்னா பயம். அதெல்லாம் உடச்சி எரியணும். நல்லா புரியுதா? ஈஸியாக இருக்கா? நம்ம இங்கிலீஷ் பேசலாம் சேனல் உங்களுக்கு எந்த அளவுக்கு பிடிக்குமோ உங்களுடைய ஃபீட்பேக்கை நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அதை எனக்கு காமெண்ட்டில் மறக்காமல் சொல்லுங்கள். இப்போ நம்ம சேனலில் புதுசாக பார்த்தீங்க அப்படின்னா ஒரு PDF ஃபார்ம் அப்டேட் பண்ணியிருக்கோம். என்ன அப்படின்னா வேர்ட்ஸ்க்கான PDF தாங்க. அதில் எப்படி இருக்கும் அப்படின்னா நீங்கள் பாருங்களேன், ஃபர்ஸ்ட் இங்கிலீஷில் இருக்கும், அது அப்படியே பார்த்தீங்கன்னா டங்கிலீஷில் இருக்கும். திருப்பி பார்த்தீங்க அப்படின்னா தமிழில் எப்படி பேசணுமோ அப்படி இருக்கும். ஸோ இஃப் யூ வாண்ட், உங்களுக்கு வேண்டுமானால் இந்த PDF வாங்கி பேசி ப்ராக்டிஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ விருப்பம் இருக்கிறவங்க நீங்கள் வாங்கிக்கலாங்க. இப்போ அடுத்து பாருங்களேன், நாம் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி இதை பற்றி பேசினோமா? ஒரு 5-6 பேர் பார்த்தீங்கன்னா ஒரு கொஞ்சம் நாளுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு விஷயத்தை பற்றி பேசியிருப்பாங்க. ஸோ நானுமே அதுக்குள்ளே இருந்திருப்பேன். இப்போ அவங்களாம் சேர்ந்து அதை பற்றி பேச வரும்போது நம்ம கொஞ்சம் நாளுக்கு முன்னாடி இதை பற்றி பேசினோமா, எனக்கு ஞாபகம் இல்லை, நான் மறந்துட்டேன் சொல்லுவோம் பார்த்தீங்களா. ஆனால் பேசியிருப்போம். ஓகேங்களா? புரிஞ்சா உங்களுக்கு? எப்படி கேட்கலாம், ஆன்சர் பண்ணுங்கள் பார்ப்போம். பாஸ்ட் டென்ஸை பற்றி தான் பேசியிருக்கோம் அப்படின்னா டிட் வச்சு தான் கேள்வி கேட்கணும். ஓகேங்களா? டிட் வி டாக். டிட் வி டாக் அப்படின்னா நாம் பேசினோமா அப்படின்னு அர்த்தம். எதை பற்றி? இதை பற்றி. இதை பற்றினா எப்படி சொல்லுவோம்? அபவுட் திஸ். அபவுட் அப்படின்னா பற்றி அப்படின்னு அர்த்தம். திஸ் அப்படின்னா இதை. அப்போ இதை பற்றி அப்படின்னா அபவுட் திஸ். ஓகேங்களா? டிட் வி டாக் அபவுட் திஸ். டிட் வி டாக் அபவுட் திஸ். நாம் இதை பற்றி பேசணுமா எப்போ? கொஞ்ச நாளைக்கு முன்னாடி. a few days ago. அடுத்து பாருங்களேன், நீங்கள் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி உங்கள் அறையை சுத்தம் செய்தீர்களா? உங்கள் ரூமை க்ளீன் பண்ணீங்களா கொஞ்ச நாளைக்கு முன்னாடி? எப்படி கேட்கலாம், ஆன்சர் பண்ணுங்க பார்க்கும். டிட் யூ க்ளீன் யுவர் ரூம். யுவர் அப்படின்னா உங்கள் அல்லது உங்களுடைய, ரூம்னா அறையை. ஓகேங்களா? எப்போ? a few days ago. Did you clean your room a few days ago? கொஞ்சம் நாளுக்கு முன்னாடி உங்கள் ரூமை சுத்தம் பண்ணிங்களா, க்ளீன் பண்ணிங்களா? நல்லா புரியுதா? ஈஸியாக இருக்கா? இப்போ இது வரைக்கும் என்னெல்லாம் பார்த்தோம்? ஒரு பாசிட்டிவான சென்ஸ் எப்படி பேசணும்னு பார்த்தோம், நெகட்டிவான சென்ஸ் எப்படி பேசணும்னு பார்த்தோம். பாசிட்டிவாக எப்படி கேள்வி கேட்கணும் அப்படிங்கிறத நம்ம பார்த்துட்டோம். உங்களுக்கு சிம்பிளான ஹோம்ஒர்க். இங்கே இருக்கிற தமிழ் சென்ஸ்க்கு நீங்கள் தான் உங்களோட ஆன்சரை மறக்காமல் காமெண்ட்டில் சொல்லணும். இப்போ ஃபைனலாக என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, அவன் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி என்னை பார்க்கவில்லை. பாருங்களேன், இந்த சென்ஸ் நம்ம நெகட்டிவாக பேசியிருக்கோம். அது எப்படி பேசணும்னு நமக்கு நல்லா தெரியும். அதனால தான் நான் ஃபர்ஸ்ட் எழுதி போட்டேன். ஓகேங்களா? he didn't see me a few days ago. he didn't see me அப்படின்னா அவன் என்னை பார்க்கவில்லை. a few days ago அப்படின்னா கொஞ்ச நாளைக்கு முன்னாடி. இப்போ நம்ம இந்த சென்டென்ஸை பேசணும் அப்படின்னா இந்த கேள்வியை கேட்கணும். ஓகேங்களா? இந்த கேள்வி பாருங்களேன், அவன் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி என்னை பார்க்கவில்லையா? நான் கேட்குறேன், அவன் என்ன கொஞ்ச நாள் முன்னாடி பார்க்கலையா? பார்த்தானே, ஆனால் உங்கள்கிட்ட பார்க்கலன்னு சொன்னானோ? சொல்லுங்க பார்த்தீங்களா? அவன் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி என்னை பார்க்கவில்லையா? இந்த கேள்வி எப்படி கேட்கலாம்? ரொம்ப ரொம்ப சிம்பிள் தாங்க. இந்த நெகட்டிவ் சென்ஸ் உங்களுக்கு புரிஞ்சிருச்சுன்னா நீங்கள் சூப்பராக பேசிடலாம். இந்த டிடென்ட் அப்படிங்கிறத மட்டும் தூக்கி முன்னாடி போட்டிங்கன்னா மிச்சத்தை அப்படியே பேசுங்க, சூப்பராக பேசிடலாம். டிடென்ட் he see me a few days ago. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி அவன் என்னை பார்க்கவில்லையா? Didn't he see me a few days ago? Didn't he see me a few days ago? ஈஸியாக இருக்கா? நம்ம அதிகமாக பார்த்திங்கன்னா ரொம்ப அதிகமாக நெகட்டிவ் சென்ஸ் அந்த அளவுக்கு பேச மாட்டோம். பட் நம்ம தெரிஞ்சு வச்சுக்கலாம், சில நேரங்களில் பேசுவோம். ஓகேங்களாங்க? ஈஸியாக புரியுதா? நல்லா இருக்கா? உங்களுக்கு நல்லா புரிஞ்சிருக்கு அப்படின்னா மறக்காமல் எனக்காக ஒன்று பண்ணுங்கள். நீங்கள் கற்றுக்கிட்டதை என்ன பண்ணுங்கன்னா நிறைய பேருக்கு நீங்கள் சொல்லிக் கொடுங்க. நம்ம கற்றுக்கிறத விட நம்ம சொல்லிக் கொடுக்கும்போது இன்னுமே பார்த்தீங்க அப்படின்னா அது நமக்கு ஈஸியாக புரியும், ஈஸியாக பேச முடியும். ஓகேங்களா? மறக்காமல் எனக்காக செய்வீங்களா? ஓகே. இன்னொன்று,
மறக்காமல் இந்த வீடியோக்கு லைக் பண்ணாமல் இருக்கீங்கன்னா லைக் பண்ணிக்கோங்க, நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ ஃபைனலாக உங்களுக்கான சிம்பிளான ஹோம்ஒர்க், இங்கே இருக்கிற தமிழ் சென்ஸ்க்கு நான் ஆன்சர் பண்ண மாட்டேன், வழக்கம் போல் நீங்கள் தான் உங்களுடைய ஆன்சரை காமெண்ட்டில் சொல்லுங்கள்.